अस्मद्गुरु परमगुरु यतिवर पूर्णमूर्षयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेश रमारमापति वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि காரணனா வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்புகழ் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுடை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மலைகளை தெரிந்துரைப்போன் வாழியே திருமலை மால்த்து பொன்னியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புள் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்சிக்கக்கூடிய மதங்கள்ல இப்போ யோக மதத்தை பிரம்மாவனாலே பிரவர்த்திக்கப்பட்ட யோக மதத்தை கண்டிக்கிறார். அந்த அதிகாரத்துல கடைசி மாசத்துல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை நாம் காரணனாய் உலகளிக்கும் கண்ணன் தேசை கண்ணாடி நிழல் போல காண்கையாலும் தாரணை முடிவான சமாதி தன்னை தனக்கேற்றும் விளக்கென்னு தணிக்கையாலும் காரணமாம் அது தனக்கு பயனாம் சீவன் கை வலிய நிலையென்று கணிக்கையாலும் கோரணியின் கோலமென குறிக்கலாகும் போகனத்தயன் கூறும் சமயமுடே பூர்வார்த்தாயன் தாரணியின் முடிவான சமாதி தன்னை தனக்கேற்றும் விளக்கென்று தணிக்கையாகும். அதாவது ஒரு விளக்கை ஏத்துறோம், ஒரு ராத்திரி படுத்துக்கிறோம்னு வச்சு பிரகாசமா இருக்கிற விளக்கை சின்னதாகிறோம், அதுதான் தணிக்கைன்னு. அந்த எம்பெருமானுடைய தியானத்தை பண்ணி அவனை அடையறதுக்காக எம்பெருமானுடைய தியானம் இருக்குது சமாதி. அந்த சமாதி நிலைமையே இவன் என்ன பண்றான், எம்பெருமான சாட்சாத்கரித்து அவனோட போய் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்குன்ற அந்த பெரிய பலம் இருக்குது. அதை தணிக்கிறான். என்னன்னு, ஆத்மானுபவத்துக்காக அப்படின்னு. தனக்கேற்றும் விளக்கென்று தணிக்கையாது. அந்த பரஞ்சோதிஷா இருக்கக்கூடிய எம்பெருமான நாம பார்க்கக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகத்துல சொன்ன சமாதி இருக்குதே, தாரண தியான சமாதின்னு, அதை இவன் ஆத்மாவலோகனத்துக்கு தான் அது அப்படின்னு அதை குறைக்கிறான், அதனுடைய தேஜஸை. அதுக்கப்புறம் காரணமாம் அது தனக்கு பயனாம் சீவன் கை வலிய நிலை என்று கணிக்கையாலும் காரணமான பக்தி யோகம்ன்ற உபாயம் இருக்குதே, அந்த பக்தி யோகத்தை ஜீவன் கை என்ன காரணமாம் அது தனக்கு பயன். அந்த பக்தி யோகத்துக்கு பயன் என்ன அப்படின்னு சொன்னா, கை வலிய நிலை என்று கணிக்கையாலும் ஜீவனுடைய கைவல்ய நிலைமையே அதுக்கு பலன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கணிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நான் இப்படி கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் இப்படி நினைக்கிறேன் என்றேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்றான். அது கீழே தான் சொல்லியாச்சு. என்ன தாரணியின் அதான் தனக்கேற்றும் விளக்கு. அந்த விளக்கு எதுக்காக அந்த ஆத்மாவில ஏத்துறோம்னா, தன்னை காண்பதற்குன்னு சொல்றான். அதுதான். அப்போ அதுக்கு பலன் என்னடன்னா இந்த கைவல்யம் தான் பலன்னு சொல்றான். ஆத்மாவலோகனம் பண்ணா என்னன்னா, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும்
ஐங்கருவி கண்ட இன்பம் செறிவறிய அளவில்லா சிற்றின்பம் கொண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டு சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுதான் நம்முடைய மதம். அந்த பக்தி யோகம் அதுக்குதான். எதுக்கு? ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. அந்த பரமபதத்துல நிலான்னா ஆகாசம், பரமபதம். அங்க யார் இருக்கான்னா ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே, நான் திருமகளோட கூட நீயும் இருக்க அப்படின்னு. அதனால அங்க விராட்டி பிரதானம்ன்றது எல்லாரும் அந்த அங்க போச்சே மாத்திரம் ஒத்துக்கிறேன். உபாய தசையில தான் ஒத்துக்கிறது இல்லையே தவிர பிராட்டிய அங்க ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றதுக்கு ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமேன்றதை ஒத்துக்கிறான். இருக்கட்டும். அதனால ஸ்ரீமன் நாராயண சரணம்ன்ற இடத்துலதான் அகலகில்லேன் நிறைவன் அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு சொல்லியிருந்தா கூட அதை ஒத்துக்கிறது இல்லை. அதை ஒத்துண்டு என்ன பண்றேன்னா வெறுமை சிபார்ச்சி பண்றா அப்படின்னு மாத்திரம் சொல்லி அவளுக்கு உபாயத்துல அன்வயம் இல்லை, அவளுக்கு ஒன்றும் பவர் கிடையாது, சிபார்ச்சி பண்றதோட சரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பலன் அப்படின்னு சொன்னா அந்த பக்தி யோகத்துக்கு காரணமாம் அது தனக்கு பயன் என்னன்னா ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டு சதிர் கண்டொழிந்தேன். அப்பதான் நான் சதிர் பெற்றேன். இத்தனை நாளா நாம சதிர் இல்லாத ஒரு இளநீர் போல, அந்த இளநீர்ல கூட வழுவல் இல்லாத போல, அதே சதிர் தேங்கான்னு சொன்னா நல்லா முத்தி இதுவா இருக்கும். அது போல நாம சதிர் பெற்றவனா எப்ப ஆறோம்னா இங்கேருந்து இதெல்லாம் தாண்டி, அது என்னதை தாண்டோன்றது சொல்லுவோம். அங்க போய் ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப உஜ்வலமா இருக்கக்கூடிய இடைய உடைய அந்த பிராட்டி இருக்காளே, அந்த பிராட்டியினுடைய சேர்த்தியில் இருக்க ரெண்டு பேரையும் சேவிச்ச உடனேதான் இங்கேருந்து ஜீவன் போறான். ஜீவன் போன உடனே பெருமாள் என்ன பண்றா, தன்னிடத்துல ஏத்தி வச்சுக்கிறான். நீ யாருன்னு கேட்கிறான். அப்பதான் நான் எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். அதனால திருமாலும் நீ மேல கண்டு சதிர் கண்டுட்டேன், நான் தேறினவனா ஆறேன் அப்படின்னு சாய்க்கிறேன். அதுக்கு முன்ன என்னன்னா கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் செவிவாய் கண்மூக்கு உடல் அப்படின்ற 5 ஞானேந்திரியம் இருக்குதே. அதனால கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு இப்படி உழலக்கூடிய அந்த ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்கு. அதனால இந்த சரீரத்தினால பெறக்கூடிய இன்பம் என்ன, அது தேவனா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சிறியக்கா இருந்தாலும் ஸ்தாவரமா இருந்தாலும் இந்த சரீரத்தினால பெறக்கூடிய இன்பம் இருக்குதே, ஐங்கருவி கண்ட இன்பம், அதையும் விட்டு தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். இந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா சரீரேந்திரியாதிகள் போயிடுத்தோம்னா சுத்த ஜீவன், அதாவது கர்ம சம்பந்தமற்றதான ஜீவன். அந்த ஜீவன் என்னன்னா ஜீவனாகப்பட்டவன் ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன், மனுஞானே மன அவபோதனே அப்படின்றதுனால ஞானமா இருக்கவன், ஞானம் உடையவனா இருக்கவன். அதனால இந்த ஜீவன் எப்பவுமே இதுவா இருக்கக்கூடியவன். ஞானத்தினால ஆனந்தம் இருக்குது, ஞான சங்கோச்சம் இருக்கிறதுனாலதான் வருத்தம் இருக்குது. ஞானமாக இருக்கிறதுனால, ஞானமயமா இருக்கிறதுனால இவன் என்னன்னா ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்ன்றது தெரியாது. அந்த கண்டு கேட்டு உற்று மோந்து உன்றோட இன்பம் இருக்குதே. ஒரு டிவியை ஒரு மனுஷன் பாக்குறான்னா, ஒரு 4 ஹவர் ஒரு படம் பார்த்தான்னா போர் அடிச்சிடும்.
உடனே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு அது அளவிட்ட சிற்றின்பம். 10 ஜாங்கிரி லாலா கடையில் சாப்பிட்டான்னா தகட்டி போய் வாந்தி வருது, அதுவும் அளவிட்ட சிற்றின்பம். அதனால இதெல்லாம் சரீரேந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்லாம் அளவு உள்ளது. ஆனா சரி பாப்பமெல்லாம் இல்லாம சரீரேந்திரியங்கள்லாம் விடுத்து சுத்த ஆத்மா அப்படியே தன்னுடைய நிலைமையை அனுபவிக்கிறது, அது ஞானமா இருக்கிறதுனால அது எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். அதனால அதை என்ன பண்ற, தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். அதை தெரிஞ்சுக்கவே முடியாது நம்மால, ஏன்னா நாம அந்த மாதிரி அளவில்லாத, ஆனா அதுவும் சிற்றின்பம் தான். ஏன்னா அழிந்து போகக்கூடிய இன்பம். ஆழ்வாரு இது சாதிச்சிருக்கு, சர்வே ஜவன தர்மானான்னு சொன்னமே இதுவும் சிற்றின்பம் தான். எது கண்டுக்க இந்த சரீரத்தினால இருக்கிறது சிற்றின்பம்ன்றது தெரியுது, கட்டாயம் நமக்கு தெரியுது. இந்த சரீரமே அதனால அழிஞ்சு போறது, அதனால சின்ன இன்பம் தான், அதை நீண்டு அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவை அனுபவிக்கிறதும் கூட அளவு இல்லை, எவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அளவிட்ட சிற்றின்பம், அது அளவில்லாத சிற்றின்பம். அதை நம்மால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இந்த சரீரத்தோடு இருக்கிற நம்மால அதை தெரிஞ்சுக்க முடியாது. தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், இது ரெண்டுத்தையும், அதாவது சரீரேந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பத்தையும் சரீரேந்திரியங்கள் இல்லாத அளவில்லாத அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பமான ஆத்மாவலோகனத்தையும் விட்டு அந்த எம்பெருமானுக்கு சேஷத்வே சதி சேதனத்வே சதி சேஷத்துவம் அப்படின்ற அந்த ஜீவனுக்கு லட்சணம் இருக்குதே, அப்படிப்பட்ட அந்த சேஷத்துவ தன்மையை கொண்டு அனுபவிக்கக்கூடியதுதான் நித்திய நிரதிசயமான ஆனந்தம். அதுதான் ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டு சதிர் பெற்றேன்னு சாய்கிற. அப்படிப்பட்டதான காரணமாம் அது தனக்கு பயனாம் சீவன் கைவலிய நிலை என்று கணிக்கையாலும், அப்படிப்பட்ட அந்த உபாயத்துக்கு பக்தி யோகமான உபாயத்துக்கு காரணம் எது, மோட்சம் பெறறதுக்கு கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறக்கூடியதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பக்தி யோகத்துக்கு காரணமாம் அது தனக்கு பயன். என்ன பயன் அப்படின்னா, கை வலியன்னா கையால வலிக்கிறது இழுக்கிறது அப்படின்றதுலாம் இல்லை. கைவல்யம் அப்படின்ற பதத்தை கைவல்ய அப்படின்னு சாய்க்கிறேன். கைவல்ய நிலை என்று, கைவல்ய நிலை தான் அதுக்கு பயன். பக்தியோகம் பண்றதுக்கு பயன் என்ன, கைவல்யம்தான். அந்த கைவல்யம்ன்றது என்னது, தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். அதாவது உதாரணம் இங்கெல்லாம் சொல்லலை, சொல்லியிருப்பேன் நான், கேட்டிருப்பேன். அதாவது 2 சீட்டு கட்ட ஒன்னா போட்டு ரம்மின்னு ஒன்று ஆடுவான். அவன் ஒத்தனே உட்காந்துட்டு அவனே சந்தோஷப்பட்டு இருப்பான், அது மணிக்கணக்கா ஆடிட்டு இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான்னா 4-5 பேரை சேர்ந்து சீட்டு கட்ட ஆடுவான். அப்போ ஆர்ப்பரிச்சுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுவான். இது இவன் மாத்திரம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இந்த ரம்மி சீட் ஆடுவான். அது போல இந்த கைவல்யம், ஆத்மா தன்னை மாத்திரம் அனுபவிச்சு இந்த மொத்த பேரும் சேர்ந்து ஆர்ப்பரிச்சு இந்த காடு அந்த காடு அது இது ட்ரம்ப் ஏதோ சொல்லி ஆடுறானே ஆர்ப்பரிச்சுண்டு, அது போல வைகுண்டத்துல குழாங்களாய் அடியருடன் கூடி நின் நாடுமில்லேன்னு அப்படி பண்ற அனுபவம். அது ஒரு உதாரணத்துக்கு தான். அது போல அப்படிப்பட்டதான அந்த குழாங்களோட சேர்ந்து அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றத விட்டுட்டு இந்த கைவல்யம் தான் இது அப்படின்னு கணிக்கையாலும் அவனுடைய மதத்துல இப்படி சொல்ற. அதனால கோரணியின் கோலமென குறிக்கலாகும் கோகனத்து அயன். கோகனம்னா தாமரை புஷ்பத்துல மலர்ல பிறந்தவன் அர்த்தம். அதாவது மலர்ல இருக்கக்கூடியவன், மலர்ல பிறந்தவன். அயன் கூறும், அயன்னு சொல்லக்கூடிய பிரம்மா கூறக்கூடிய சமயம் இருக்குதே, அந்த சமயத்தினுடைய கூறு அவனுடைய மதம் எப்படிப்பட்டதுன்னா
கோரணியின் கோலமென குறிக்கலாலும் ஏதோ அந்த கூத்தாடுறவன்லாம் சொல்ற மாதிரி அவன் ஏதோ கோலம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானே, ஒரு வேஷம் போட்டு ஆன மாதிரியான தன்மை கொண்ட மதம் அப்படின்னு அந்த மதத்தை நமக்கு காண்பிக்கிறார். காரணம் என்னன்னா, தத்துவ புருஷார்த்தம் மூணுமே விசித்திரம். அவன் தத்துவம் சேதனா சேத்தனமா, சூக்ம சேத்தனா சேத்தனமா இருக்கிற பிரம்மம் தான் ஸ்தூல சேத்தனா சேத்தனமா பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லச்சு, இல்ல இல்ல இந்த ஜீவனும் பிரகிருத்தியும் சேர்ந்து உருவாருது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரகிருதி அவனுக்கு போகோபகரண போகஸ்தான அது அந்த மாதிரிலாம் அது சரீரமா இருக்கு, போக்கு வர்க்கமா, தேவ மனுஷத்திரி தாவரமா. ஆனா அப்படி இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய கண்ணாடியில தெரியுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்படி இல்லை, சூக்ம சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மம் காரணமா விதை போல இருந்து ஸ்தூலமா இந்த மரங்கள்லாம் செடி கொடி மரங்கள்லாம் வளருது, அது போல அவன் வளர்றான் அப்படின்றது இல்லாத இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை, பிரகிருத்தியினுடையவும் சேத்தனத்தினுடைய ஜீவனுடைய சேர்க்கை, அது எம்பெருமான் கண்ணாடி போல இருக்கான், அதுல தெரியுது அப்படின்னு தத்துவத்திலேயே அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் உபாயத்திலையும் பக்தி யோகம்ன்றது சாஸ்திரம் சொன்ன பக்தி யோகத்தினால ஆத்மாவலோகனம் தான், ஆத்மாவலோகனத்துக்கு அது உபாயம்னு சொல்றான். பலன்லையும் அந்த ஆத்மாவலோகனம் தான் அது வருது அப்படி. அதனால தத்துவ புருஷார்த்தம் மூணுமே கோலமென குறிக்கலாகும், ஏதோ ஒரு பைத்தியகார கோலம் அப்படின்னு சாதிச்சு அந்த மதத்தை நிரசனம் பண்ணி நம்முடைய மதத்துல. அதனால எவ்வளோ பெரிய ஏத்தமா இருந்தாலும் வாத்தியார் பிள்ளை மக்குன்ற மாதிரி ஏதோ தெரியல, இந்த பெருமாள் திருவுந்திலேயே பிறந்தால், அதான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் நாபிஜாதன் அப்படின்னு. அது நாபியில பிறந்ததுனால அவன் உயர்ந்தவனா இருக்க வேண்டியவன். ஆனா அந்த பத சுவாரஸ்யத்தினால என்ன, அபிஜாதன், அவன் நல்லவனே இல்லை, அவனுடைய இந்த மதத்தை சொன்னதுனால அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் இதிவதியான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசதஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.